தெரியுதுல்ல, அதான் வாசு பொண்ணு. திவ்யா, எல்லாரும் போயிட்டாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் வாசப்பா வருவாருன்னு வெயிட் பண்ணுவேன். பேசாம எங்க கூட கடைக்கு வந்துடுறியா? ஆமா திவ்யா, வா போலாம். அம்மா வேற நாங்க என்ன வரலன்னு பயந்துருவாங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் டேடி வந்துட்டா எனக்கு காணும்னு பயந்துருவாரே. அதுக்குள்ள நம்ம கடைக்கு போய் அம்மா கிட்ட இருந்து போனை வாங்கி வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணி கடைக்கு வர சொல்லிடலாம். அப்பாவும் அங்க வந்து பிக்கப் பண்ணிக்க போறாரு, அவ்வளவுதான். சரி வா போலாம். டேய் வா வா, வந்து வண்டி எடு. வா. எங்க நான் உங்களை கடையில் ட்ராப் பண்ணிட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிடுறேன். பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சுங்க. நீங்க முதல்ல நேரா ஸ்கூலுக்கே போயிடுங்க. எப்படியும் என் பசங்க இந்நேரம் ஸ்கூல்ல இருந்து கடைக்கு கிளம்பி இருப்பாங்க. திவ்யா தான் தனியா இருக்க போறா. நீங்க முதல்ல ஸ்கூலுக்கே போயிடுங்க. இப்போ என் கூட வரதுல உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையே? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க பதட்டப்படாம போங்க. சாரிங்க, மீட்டிங் சீக்கிரம் முடிச்சிடும்னு நினச்சேன். இல்லைனா முதலே அம்மாவை பிக்கப் பண்ண சொல்லியிருப்பேன். திவ்யாவை சுற்றி இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்கிறப்ப நான் இப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாதுல்ல? நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க? வந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதான் நாம இப்போ கிளம்பிட்டோம்ல. திவ்யாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க சீக்கிரமா போங்க. அண்ணா, எல்லா பசங்களும் போயிட்டாங்களா? என் திவ்யா உள்ள இருக்காளா? பாப்பாவும் மேடத்தோட பசங்களும் சைக்கிளை உருட்டிக்கிட்டு நடந்தே போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார், 3 பேரும் தான் போனாங்க. ஏங்க, அப்ப அவங்க கண்டிப்பா கடைக்கு தான் போயிருப்பாங்க. நம்ம கடையில போய் பார்க்கலாம். சரிங்க. ஏங்க, நீங்க பயப்படாதீங்க. திவ்யா இந்நேரம் கடையில தான் இருப்பா. இருங்க, நான் இப்பவே பத்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன். சொல்லு வினோ. பத்மா, பசங்க கடைக்கு வந்துட்டாங்களா? கூடவே திவ்யாவும் இருக்கால்ல? பசங்களா? நான் இப்ப கடையிலே இல்லையே. என்ன சொல்ற பத்மா நீ? ஆமா வினோ, அவசரமா ஒரு துணியை டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் கொடுக்க வந்தேன். என்ன பத்மா, நீ சொல்லிட்டு போக மாட்டியா? எனக்கு என்ன தெரியும் வினோ, நீ பசங்களை கடைக்கு வர சொல்லிருக்கேன்னு. சரி, அதான் உன்கிட்ட ஒரு கீ இருக்குல்ல. நான் இல்லனாலும் நீ வந்து தரப்பனதான் அவசரத்துல வந்துட்டேன். என்னாச்சு வினோ, சொல்லு. இல்ல, ஒன்றும் இல்ல. சரி, நான் இப்ப கடைக்கு தான் போறேன். பசங்க கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க, நான் போய் பாத்துக்கிறேன். சரி, வச்சிடுறேன். என்னங்க ஆச்சு? பத்மா கடையில் இல்லையா? அப்ப பசங்க? ஏங்க, நீங்க முதல்ல பதட்டப்படாதீங்க. பசங்க நேரா கண்டிப்பா கடைக்கு தான் போயிருப்பாங்க, வேற எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா மட்டும் போங்க. பத்மா இல்லாததால பசங்க கடைக்கு வெளியே தான் நிக்க போறாங்க. ஏய், அம்மா இருப்பாங்கன்னு சொன்ன, கடை மூடி இருக்கு. எங்களுக்கு என்ன தெரியும்? அம்மா தான் சாயந்தரம் நீங்க கடைக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்தா கடை பூட்டிருக்கு. என்ன கௌதம் பண்றது? ஐயோ போச்சு, கடைக்கு வந்தா டேடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு பார்த்தேன். அம்மாவும் இல்லை, இப்போ எனக்கு பயமா இருக்கு. ஏய், பயப்படாத திவ்யா, நம்ம பேசாம வீட்டுக்கே போயிடலாமா? டேய், நாம கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் வேண்டாம் கௌதம், அப்புறம் அம்மா இங்கே வந்துடுவாங்க. அம்மா பயப்படுவாங்கல்ல. சரி, அப்ப நம்ம என்னதான் பண்றது? சரி வாங்க, பேசாம படியில உட்காரோம்.
டேய் பசங்க தனியா தான் இருக்காங்க. இப்ப போனா சரியா இருக்கும். வா போலாம். எங்க பசங்க இங்க இல்ல? பசங்க கடல்ல இருப்பாங்கன்னு நினைச்சேன், எங்கேயும் இல்ல. அதான் எனக்கும் புரியல. ச்சே, நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது. சீக்கிரம் கிளம்பிருக்கணும். ஐயோ நீங்க பயப்படாதீங்க, திவ்யாவுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. பசங்க 3 பேரும் எப்படியும் கடைக்கு தான் வந்திருப்பாங்க. கடை மூடி இருக்கிறத பார்த்து வீட்டுக்கு தான் அவங்க போயிருப்பாங்க. கௌதம்க்கு வீட்டுக்கு போற ரூட் எல்லாம் தெரியும். கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, அத்தைக்கு கால் பண்றேன். ஐயோ கால் போகலையே. என்ன ஆச்சுங்க? கால் போகல, இருங்க நான் ரம்யாவுக்கு கால் பண்றேன். அவ போனுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 பேர் போனுக்கும் சிக்னலே கிடைக்கல. தப்பு பண்ணிட்டேங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். திவ்யாவை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சு நான் ஸ்கூலுக்கு போகாம திவ்யாவை தனியா விட்டது என் தப்பு தான். எனக்கு என் மேல கோவம் வருது. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு இவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்க கூடாது. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுங்க. அவங்க எங்கேயாச்சும் பத்திரமா தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஈஸ்வரனை பத்தி தெரியாதுங்க. திவ்யாவை அவன் கஸ்டடியில் எடுக்க என்ன வேணாலும் பண்ணுவான். என் வீடு தேடி வந்து மிரட்டினவ என்னெல்லாம் பண்ணுவான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. கவனமா இருந்திருக்கணும். சாரி திவ்யா, டாடிய மன்னிச்சிரு. ஏங்க இப்ப எதுக்கு அழறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். திவ்யா தான் என் மொத்த உலகம். அவ இல்லைன்னா நான் இல்ல. எங்க நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே ஆகாது. வாங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். டேய் கௌதம், இங்க பாரு என் பபிள்ஸ.